ஹாய், வெல்கம் பேக் டு மெடர்னா டிசைனர். இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கிற இந்த கிளாத்தை நான் என்னோடய பேபிக்காக நான் எடுத்தேன், காட்டன் ஃபேப்ரிக்கு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவுட்ஃபிட் ரெடி பண்ணணும்னு நான் ரெடி பண்ணேன். 3 பீஸ் செட்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேலே ஹாஃப் ஷோல்டர் டாப்பு, ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஹிப்லேயும் உங்களுக்கு எலாஸ்டிக் வரும், நெக்கு அண்டு ஸ்லீவ்லேயும் எலாஸ்டிக் வரும். நீங்கள் ஷோல்டர்லேயும் போட்டுக்கலாம், ஷோல்டர் இல்லாமல் ஹாஃப் ஷோல்டராகவும் நீங்கள் இந்த டாப்பாக போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஷார்ட் பேண்ட், அதாவது ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பேண்ட்டு. ஸோ அந்த பேண்ட்லேயும் எலாஸ்டிக் கொடுத்துருக்கு. ஸோ இது ஷார்ட் பேண்ட்டு. இதில் சைடில் ஒன் சைடு மட்டும் பேக்கெட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் கலரில் இருக்குது. ஸோ ஒன் சைடு மட்டும் தான் பேக்கெட் கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக நான் ஒன்று பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் யூஸ்வலாக ஹேர் பேண்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் என் பேபிக்கு. ஆனால் இந்த தடவை இதுக்கு கொஞ்சம் பீச் ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரினால நான் இதுக்கு ஒரு கேப் ரெடி பண்ணேன். ஸோ ஹேட் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமே இவ்வளோ அழகாக வந்திருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு. ஸோ பிளாக் கலர்னால உள்ளே ஹீட்டு அவ்வளோவா அப்சர்வ் பண்ணாமல் இருக்கணுங்காக உள்ளே ஒயிட் கலர் லைனிங் கிளாத் வச்சு நான் இது இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஹேட் பார்க்கும் மோஸ்ட்லி ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. இது ஹாஃப் ஷோல்டர் மாடல், ஷோல்டர் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணேன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.